ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம வீட்டை அலங்கரிக்கிறதுக்கு நம்மளே ஒரு மீன் தொட்டி வீட்டிலையே எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்க ஒரு கார்ட்போர்டு எடுத்திருக்கேன். இதில் வந்து நம்ம பவுல் ஷேப்பில் வரைஞ்சி கட் பண்ணணும். அதுக்கு வந்து இந்த மாதிரி பெரிய சைஸ் பிளேட் எடுத்துக்கோங்க, அல்லது நமக்கு என்ன சைஸில் தேவையோ அந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி ஒரு பிளேட் எடுத்து ஒரு சர்க்கிள் வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு அது மேலே வந்து அந்த ஃபிஷ் பவுல் வந்து எப்படி இருக்கும் அதே மாதிரி சின்னதாக மேலே வந்து வரைஞ்சிக்கோங்க. வரைஞ்சிட்டு இந்த அட்டையை வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை கட் பண்ணதுக்கப்புறமா ஒரு நார்மல் ஒயிட் பேப்பர் எடுத்துக்கோங்க. அது வந்து இந்த பவுலோட ஷேப்புக்கே வர்ற மாதிரி இதில் வந்து ஸ்கை ப்ளூ கலரில் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம், அல்லது கலர் பென்சில் யூஸ் பண்ணிக்கலாம், அல்லது பெயிண்ட் கூட யூஸ் பண்ணி கலர் பண்ணிக்கலாம். நான் வந்து க்ரையான்ஸ் வச்சு பண்ணனால அது மேலே வந்து ஒரு சின்ன பேப்பர் வச்சு இந்த மாதிரி தேய்க்கும் போது கலர் வந்து ஒன்று போல் ஆகிக்கிடும். அதுக்காக இந்த மாதிரி நான் தேய்ச்சிக்கிறேன். அடுத்து வந்து இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். அடுத்த ஸ்டெப் பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்கன்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ பாருங்கள், நம்ம கட் பண்ணி எடுத்தாச்சு. இதை வந்து இந்த அட்டையில் வச்சு நம்ம ஒட்டிடலாம். இப்போ பாருங்கள், அந்த அட்டை மேலே பேப்பரை ஒட்டி அழகாக ரெடி பண்ணியாச்சு. இது பின்னாடி இருக்க அட்டையும் தெரியக்கூடாதுன்னா ஒயிட் பேப்பர் யூஸ் பண்ணி கவர் பண்ணிக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா ஒயிட் பேப்பரில் சின்னதாக சிம்பிளாக மீன் வரைகிறேன். இந்த மாதிரி சிம்பிளாக மீன் வந்து வரைய தெரியலனாலும் நம்ம எப்படி ட்ரேஸ் எடுக்கிறது, எப்படி வரைகிறதுன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பண்ணுங்கள், அதை கூட ஒரு வீடியோவை போஸ்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி நம்ம நிறைய மாடலில் மீன் வந்து வரைஞ்சிக்கலாம். இப்போ பாருங்கள், நான் வரைஞ்சிட்டேன். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே நம்ம கலர் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு பவுல் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும். அதுக்காக கலர் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து இன்விடேஷன் கார்டு எடுத்திருக்கேன். நம்ம வரைஞ்ச இந்த ஃபிஷ் எல்லாத்தையுமே இந்த இன்விடேஷன் கார்டில் ஒட்டி இதே ஷேப்புக்கு நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அல்லது பிளெயினாக நம்மக்கிட்ட இன்விடேஷன் கார்டு இருக்குன்னா ஸ்ட்ரைட்டாக நம்ம அதிலேயே வரைஞ்சிட்டு கூட கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நான் எல்லா ஃபிஷ்ஷுமே கட் பண்ணி எடுத்துட்டேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா அந்த பவுலுக்குள்ளே இருக்கிற சின்ன சின்ன செடியெலாம் இருக்கும்ல, அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒயிட் பேப்பரில் நம்ம வரைஞ்சிக்கலாம். நான் எல்லாமே கலர் பென்சில் க்ரையான்ஸ் யூஸ் பண்ணி தான் வரைஞ்சிருக்கேன். ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி கூட வரையலாம், அதுவும் இன்னும் நல்லா பிரைட்டாகவே இருக்கும். இந்த மாதிரி வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதுக்கு வந்து நம்ம இன்விடேஷன் கார்டில் ஒட்ட தேவையில்லை, பேப்பர்னால் தான் நமக்கு அசைஞ்சிட்டே இருக்கும். அதுக்காக பேப்பர்லேயே நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். அடுத்ததாக பார்த்திங்கன்னா இன்விடேஷன் கார்டில் ப்ளைனாக இருக்கிறதுல ஸ்ட்ரைட்டாகவே இந்த மாதிரி ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்ன சின்ன சர்க்கிளாக வரைஞ்சிக்கிறேன். கலர் கலராக வரைஞ்சிக்கோங்க. கலர் கலராக வரைஞ்சிட்டு இது எல்லாத்தையுமே தனித்தனியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ பாருங்கள், இது எல்லாத்தையுமே நம்ம தனித்தனியாக கட் பண்ணியாச்சு. இது வந்து ஃபிஷ் பவுலில் இருக்க அந்த ஸ்டோன்ஸ் மாதிரி நான் கட் பண்ணியிருக்கேன். அடுத்து இப்போ நம்ம ரெடி பண்ணியிருக்கிறது எல்லாத்தையுமே இந்த ஃபிஷ் பவுலில் ஒட்டலாம். ஒட்டும்போது தான் நம்ம ஒரு சிம்பிளான ஒரு டெக்னிக் யூஸ் பண்ண போகிறோம். இதுக்கு வந்து நம்ம டபுள் டேப் எடுத்துக்கலாம். டபுள் டேப்பை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வீடியோவில் காட்டுற மாதிரி நம்ம அந்த செடியில் வந்து ஒட்டிக்கலாம். இதை வந்து அப்படியே ரிமூவ் பண்ணிவிட்டு அந்த பவுலில் வந்து ஒட்டிடலாம். எதுக்காக நம்ம இப்படி ஒட்டுறோம் அப்படின்னா, நம்ம அந்த பேப்பரை அப்படியே ஒட்டும்போது அதில் வந்து ரொம்ப வித்தியாசம் தெரியாது. இந்த மாதிரி ஒட்டும்போது கொஞ்சம் நேச்சுரலாக நமக்கு லுக்கு கிடைக்கும். ஏன்னா அந்த பவுலோட இது வந்து மேலே கொஞ்சம் தூக்குனாப்பில் இருக்கிறனால பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி செடியை ரெண்டு பக்கமும் நம்ம ஒட்டிக்கலாம். அடுத்து நம்ம ஸ்டோன்ஸ் மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கோம்ல, அதுலேயுமே பின்னாடி ஃபுல்லுமே சின்ன சின்னதாக இந்த மாதிரி டபுள் டேப்பை கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. ஒட்டிட்டு இது எல்லாத்தையுமே அந்த ரெண்டு செடிக்கு நடுவுலையும் செடியோட சைட்லேயும் இருக்கிற மாதிரி இந்த ஸ்டோன்ஸ் எல்லாத்தையுமே நான் ஒட்டிடலாம். இப்போ நான் உங்களுக்கு ஒட்டிட்டு காட்டுறேன் பாருங்கள். இந்த மாதிரி கலர்ஃபுல்லாக அழகாக ஒட்டிக்கலாம். இப்படி மேலே கூடி பார்க்கும்போது உங்களுக்கு தெரியும், அது நல்லா அந்த பவுல்லேருந்து நேச்சுரலாக இருக்கிற மாதிரி இருக்கும். அடுத்து பார்த்திங்கன்னா நம்ம கட் பண்ணி வச்சுருக்க ஃபிஷ்ஷுலையுமே பின்னாடி டபுள் டேப்பு சின்ன சின்னதாக கட் பண்ணி ஒட்டிக்கோங்க. இதையுமே அதே மாதிரி நம்ம அந்த பவுலில் வந்து ஒட்டிடலாம். இதை ஒட்டும்போது பார்த்திங்கன்னா அந்த ஃபிஷ்ஷோட அந்த செதில்கள்லாம் இருக்கும்ல, அதை வந்து லைட்டாக தூக்கி விட்டு ஒட்டிக்கோங்க. அப்போ இன்னும் பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக இருக்கும். நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே இதில் வந்து ஒட்டிடலாம். அவ்வளோதான், நம்ம கட் பண்ணி வச்சுருக்க எல்லா ஃபிஷ்ஷையுமே ஒட்டியாச்சு. இதை ஒட்டினதுக்கப்புறமா அதோட அந்த செதில்கள் எல்லாத்தையுமே இந்த மாதிரி லைட்டாக தூக்கி விட்டுக்கோங்க. அடுத்து
அதை சுற்றிலுமே நான் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி லைட்டாக பார்டர் கொடுத்துருக்கேன். அப்போ தான் அதோட ஃபுல் ஃபினிஷிங் கிடைக்குங்கிறதுக்காக. அடுத்து அந்த மீன் வந்து அந்த மூச்சு விடும்போது பபிள்ஸாக வரும்ல, அந்த இது தெரியறதுக்காக எல்லோ கலர் ஸ்கெட்ச் பென் யூஸ் பண்ணி சின்ன சின்னதாக பபிள்ஸ் வரைஞ்சி விட்டுருக்கேன். இந்த மாதிரி நம்ம வரைஞ்சி இதை வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், நம்ம ஈஸியாக அழகாக ஒரு மீன் தொட்டி வந்து ரெடி பண்ணியாச்சு. இதை வந்து நம்ம பின்னாடி டபுள் டேப் ஒட்டிக்கலாம். சின்ன சின்னதாக ஒட்டிக்கோங்க. ஒரே இடத்துல ஒட்டுறதை விட குட்டி குட்டியாக கட் பண்ணி ஒட்டினா தான் அது வந்து நல்லா ஸ்ட்ராங்காக நிற்கும். இந்த மாதிரி டபுள் டேப் ஒட்டிட்டு இதை வந்து நம்ம எங்கே வேணால் ஒட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இதை வந்து நான் எங்கள் வீட்டில் இருக்க ப்ளைனாக இருக்க கபோர்டில் வந்து ஒட்டியிருக்கேன். ஸோ பார்க்குறதுக்கு ரொம்பவே அழகாக கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இந்த கிராஃப்ட் எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லி கிராஃப்ட் ரிலேட்டடாக நான் போஸ்ட் பண்ணுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். தேங்க்யூ.